வணக்கம். நம்முடைய லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் நெக்ஸ்ட் பார்ட் அல்லது ட்ரையாங்கிள் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. பாருங்கள் எப்படின்னு பார்ப்போம். சாதாரணமாக ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் 4, 1, 5 இந்த இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இதை ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் பேரலாக இருக்குது. ஸோ அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் இசட் மாதிரி சொல்லியிருக்கேன். நேற்று சொன்னேன் போன வீடியோவில். 4 ஈக்குவல் டு இசட் மாதிரி ஷேப். 4 ஈக்குவல் டு 2, 5 ஈக்குவல் டு 3. இப்போ இந்த 4க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆங்கிள் 1, 2, 3 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இது 180 டிகிரி. ட்ரையாங்கிளுடைய சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே ட்ரையாங்கிள் மாதிரி the side of the triangle is produced. அது ஒரு லைன் இன்னொரு ட்ரா பண்ணியிருக்கோம். இதனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதை கவனிச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி இதை மட்டும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி சம்ம போடுவோம். எக்ஸசைஸில் சிபிஎஸ்சி எக்ஸசைஸ் 6.3ல் இதே ஸ்டேட் போர்டுக்கும் இதே தான் இருக்குது. கவனிச்சுக்கோங்க. சைட் QP அண்ட் PQ ஆஃப் ட்ரையாங்கிள் PQ ஆர் த ப்ரொடியூஸ் டு த பாயிண்ட்ஸ் S and T respectively. If the SP S P R is equal to 135 degree, P Q T 110 degree, find PQR. இந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, PRQ கேட்டிருக்காங்க. சரியா? PRQ கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்ப்போம். இது 135 டிகிரி. கவனிங்க, இது 135 டிகிரினா ஆங்கிள், இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரி இருக்கும். எப்படி? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் SPR ப்ளஸ் ஆங்கிள் ஆங்கிள் RPQ is equal to 180 degree. அப்போ இது 135 degree plus RPQ is equal to 180 degree. Then RPQ is equal to RPQ 180 minus 45 degree. சரிதானா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அல்லது இதையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். நல்லா கவனிங்க. இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். அப்படி அது ஒரு மெத்தட். ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன். 45 டிகிரியையும் இந்த கொஸ்டினில் கேட்ட PRQ ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு டைப். ரெண்டாவது டைப்பு எப்படி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லி 135 180 135 செப்பரேட் பண்ண மாதிரி இதையும் 180லேருந்து 110 செப்பரேட் பண்ணிங்கன்னா 70 டிகிரின்னு ஆயிரும். இப்போ சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. வி கெட் அனதர் ஆங்கிள். கவனிங்க, இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை யூஸ் பண்ணி 45 டிகிரி, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் யூஸ் பண்ணி 70 டிகிரி. சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. 45 ப்ளஸ் 70 ப்ளஸ் ஆங்கிள் PRQ. ஸ்டெப்பில் நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் PRQ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆட் பண்ணினா 70 ப்ளஸ் 115 இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரி. சரிதானா? அப்படியே எழுதலாம். அல்லது இந்த சம் ஆஃப் திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் 110 110லேருந்து இது செப்பரேட் பண்ணாலும் இது ஈஸியாக கிடச்சிடும்.
2 விதமான சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் யூஸ் பண்ணி 2 ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இது 180 டிகிரி. ஸோ PQR is equal to 2 ஆட் பண்ணி அங்கே கொண்டு போனீங்கன்னா 65 டிகிரி. நெக்ஸ்ட் சம் நம்பர் 2. கவனிங்கம்மா, நெக்ஸ்ட் சம் ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய், தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட், angle XYZ plus angle XZY is equal to 180 degree. இது 54 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, இது 62ன்னு கொடுத்துருக்காங்க. 62 plus 54 plus angle XZY is equal to 180 degree. Angle XZY is equal to 180 minus 2 ஆட் பண்ணுங்க 6116. இது செப்பரேட் பண்ணிங்கன்னா 64 டிகிரி. சரிதானா? 64 டிகிரி. அப்போ இது ஃபுல்லாக 64 டிகிரி, இது ஃபுல்லாக 64 டிகிரி. பைசெக்டார்னு கொடுத்தாங்கன்னா 2 ஈக்குவலாக பிரிக்குன்னு அர்த்தம். பைசெக்டார்னா 54 2 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 64ன்னு கொடுத்துருக்கு, 60 2ஆல் டிவைட் பண்ணால் 32, இங்கேயும் 32. 54 2ஆல் டிவைட் பண்ணால் 27, இதுவும் 27. அதான் பைசெக்டார்னு அர்த்தம். சரியா? அப்போ நமக்கு கேள்வி என்னது? OZY is equal to OZY is equal to 64/2, 32 degree. பைசெக்டார், பிகாஸ் பைசெக்டார். OZ வந்து பைசெக்ட் பண்ணதுனால 54/2 is equal to 27 degree. சரியா? ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் பாருங்க. பார்ப்பா. இஃப் AB இஸ் parallel to DE, parallelனு சொல்லியாச்சு, இசட் ஃபார்மில் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. BAC 35 டிகிரி, ஆங்கிள் BAC 35 டிகிரி. இதுலேருந்தே சொல்லிடலாம் ஆங்கிள் AED, ஆங்கிள் AED is equal to 35 டிகிரி. இதுவும் 35 டிகிரி, இசட் மாதிரி இருக்குது. இதுவும் 35 டிகிரி தான். ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ். நான் இசட்னு சொல்கிறேன், நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும். அந்த அப்பப்போ நான் சொன்னதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டே வந்துடணும், எழுதணும். அதில் ஒரு ரீசன்ஸ்லாம் எழுதணும் ப்ராக்கெட்டில். இப்போ சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இன் ஏ ட்ரையாங்கிள் CDE, in a triangle CDE, the sum of the angles are 180 degree. So angle DCE plus angle DEC plus DECனாலும் AEDனாலும் ஒன்று தான். CED சரிதானா? BACனாலும் CBED ரெண்டு both are same. Angle DCE CED then CDன்னு எழுதலாம். நான் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 180 டிகிரி பாருங்கள். இந்த ஆங்கிள் எவ்வளவு, டிசி எவ்வளவு தெரியாது, அதான் கொஸ்டின். இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ப்ளஸ் 35 டிகிரி ப்ளஸ் 53 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் டிசிஇ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 88, 92 டிகிரி. திரும்ப ஒருக்க பாருங்கப்பா. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் இது 35, திஸ் ஆல்சோ 35. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 180 டிகிரி, 53 ப்ளஸ் 35 88 டிகிரி. 180லேருந்து 180 செப்பரேட் பண்ணால் 92 டிகிரி. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம். The line PQ
and RS intersecting கொடுத்துருக்காங்க. வெரி குட். At a point T such that PRT 40 degree, RPT 95 degree, TSQ 75 degree. In a triangle PRT, இந்த ரெண்டு மூணு ஆட் பண்ணால் 180 டிகிரி. இது முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். புரியுதா? கொஸ்டின் என்ன? SQT கேட்டிருக்காங்க. பேரலன்ல வார்த்தை இல்லை, அது கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் பேரலன் கொடுக்கல. சரியா? ரைட். அப்போ என்னெல்லாம் எழுதுன்னு பாருங்கள். PRT ப்ளஸ் RPT ப்ளஸ் angle PTR is equal to 180 degree. about 40 plus 95 plus PTR is equal to 180 degree. PTR is equal to 180 minus 2 add பண்ணிக்கோங்க 5 135 degree. செப்பரேட் பண்ணுங்க 45 degree. ஸோ இது 45 degree. ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது 45 டிகிரினா இது ஆல்சோ 45 டிகிரி. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இது 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி. ஆங்கிள் STQ is equal to angle PTR is equal to 45 degree. அப்போ இது இன் a triangle TSQ or SQT triangle SQT angle கவனிங்க STQ plus TSQ plus question SQT QTS கவனிச்சுக்கோங்க. 3 ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் SQT is equal to 180 மைனஸ் இந்த ஆங்கிள் எவ்வளவு? இது 45 டிகிரி 75 டிகிரி. 45 + 75 இல்லை ஸ்டெப் எழுதிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கானு சொல்கிறேன். 45 + 75 120. ஸோ செப்பரேட் பண்ணால் 60 டிகிரி. திஸ் ஆல்சோ 60 டிகிரி. திரும்ப ஒரு கவனி போட்டு பாருங்கள். இனி ட்ரையாங்கிள் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. ஸோ ஆட் பண்ணி 180 செப்பரேட் பண்ணிக்கோ. ஸோ இந்த ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுறதுனால இது ஈக்குவல் டு இது. அப்புறம் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. ஸோ இது ப்ளஸ் இது ஆட் பண்ணி 180 செப்பரேட் பண்ணிங்கன்னா சரிதானா? 4th சம். நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். PQ இது பேரலல் கொடுத்துருக்குறாங்க. PQ is parallel to SR. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளை யூஸ் பண்ணலாம். அது ஞாபகத்து வச்சுக்கணும். ஓகே, இது 90 டிகிரி. சரியா? ரைட். இது 90 டிகிரி. இது 65 டிகிரி. 28 XY கேட்டிருக்காங்க. திரும்பியும் ஒருக்க பாருங்கள். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரினால இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு யோசித்துக்கோங்க. ரைட். இப்போ பார்ப்போம். இது பாருங்கள், இசட் மாதிரி ஷேப் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். எக்ஸும் இதுவும் எக்ஸ் தான். ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் முதல்ல ஸ்டெப் இதான். QST இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QST PQ
PQS both are same. PQSும் PQSும் QSTயும் same x degree. In a triangle QSR, in a triangle QSR, triangle QSR la the sum of the interior angle is equal to opposite exterior angle. X plus 28 is equal to 65 degree. Then x is equal to 65 minus 28. So equal to 37 degree. X is equal to 37. X is equal to 37. In a triangle PQS, in a triangle PQS, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் 90ன்னு அர்த்தம். 90 plus x plus y. X is equal to 37 plus y is equal to 180 degree. So y is equal to 180 minus ரெண்டு ஆட் பண்ணுங்க 127. செப்பரேட் பண்ணிங்கன்னா 53 டிகிரி. ஸோ இந்த ஆன்சர் 53 டிகிரி. இது 37 டிகிரி. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது 3 இதில் வந்து 3 ரூல் யூஸ் ஆகுது. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் சேம். அப்புறம் இது பேரலல்னால இந்த ஆங்கிள்ஸ் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் யூஸ் ஆகுது. அடுத்தது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இஸ் 180. ஸோ 3 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ரூல் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிதானா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திப்போம்.